நம்ம போன பதிவுல, இல்ல அதுக்கு முந்தின பதிவுல நம்ம சொல்லியிருப்போம். இந்த லெபனான்ல வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏர் ஸ்ட்ரைக் இஸ்ரேல் தரப்பு வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு. வயலன்ட்டான ஏர் ஸ்ட்ரைக். லெபனானோட தெற்கு பகுதிகள்ல பல இடங்கள்லயும் இஸ்ரேல் தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஹிஸ்புல்லாவோட பொசிஷன்ஸ், அம்யூனிஷன் டிப்போஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. மேபி இது ஈரானுக்கு ஒரு அழுத்தங்களா இருக்கலாம். பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கிறதுக்காக. ஈரானுக்கு இது ஒரு அழுத்தங்களா இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இல்ல லெபனான் இந்த ஆபிரகாம் அகாட்ஸ்ல வந்து கையெழுத்து போடுறதுக்காக ஒரு வேளை அழுத்தங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஏன்னா லெபனான் கண்டிப்பா இத அக்செப்ட் பண்ணியே ஆகணும். மிக முக்கியமான ஒரு நாடு. இஸ்ரேல வந்து பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கணும். ஏன்னா ஒரு வேளை மிடில் ஈஸ்ட் காரிடோர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றாங்க அப்படின்னா, அண்டை நாடுகள் சிரியா ஒத்துக்கிறதா சொல்ட்டாங்க. ஆல்ரெடி எஜிப்ட் ஒத்துக்கிட்டாங்க. ஜோர்டன், சவுதிலாம் ஒத்துக்கிறதா சொல்லிக்கிறாங்க. யுஏஇ ஆல்ரெடி அக்செப்டட் தான். இப்ப பேலன்ஸ்க்கு இது பண்ணா லெபனான், மேபி லெபனானுக்கு ஒரு அழுத்தங்களா இருக்கலாமா அப்படிங்கிறது உள்ள இருக்கு. எது எப்படியோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய நிலைமைய உணர்ந்துட்டாங்க. 2வது இப்ப ஈரான் ரொம்ப வேகமா சைனா கிட்ட இருந்து ஜே-10 சி ஃபைட்டர் ரக விமானம், ஃபைட்டர் ஜெட் ரக விமானத்த வாங்குறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 20 வருஷமா ஈரான், சீனா கிட்ட வந்து இது போல ஒரு வர்த்தகம் உறவை ஏற்படுத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மிலிட்டரி ரீதியா. அதுவும் 150 விமானங்கள். நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து விமானங்கள் வாங்குறோமோ, அதே அளவுக்கு தேவை ஈரானுக்கு இருக்கு. ஏன்னா அவுட்டேட்டடா இருக்கு. ஏன் ஈரான்னால மத்த நாடுகள் கிட்ட இருந்து வாங்க முடியல அப்படின்னா, அவங்க கிட்ட ஃபாரின் கரன்சிங்கிறது இல்ல. அதுக்கான காரணம் சாங்ஷன்ஸ். சாங்ஷன் போட்டு அந்த அளவுக்கு நெருக்கி வச்சிருக்கக்கூடிய நாடா இருந்தாலுமே, ஈரான் தான் சொந்த முயற்சியில பெருமளவுல டிஃபென்ஸ்ல நாலேட்ஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெருமளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இப்ப இப்படி இருக்கும்போது சீனாவோட ஜே-10 சி வந்து சீக்கிரமா வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக வேகம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன இத்தன நாளா கிடைக்கல, இப்ப கிடைச்சிருமா அப்படிங்கிற கேள்வி வரும் இல்லையா? அதாவது 20 வருஷமா சாங்ஷன் இருந்தது. நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தோம். ஏங்க நீங்க ஈரான் கிட்டயும் ஆயில் வாங்க வேணாங்கிறீங்க, வெனிசுலா கிட்டயும் ஆயில் வாங்க வேணாங்கிறீங்க, ரஷ்யா கிட்டயும் வாங்க வேணாங்கிறீங்க. அப்ப நீங்க கொண்டாங்க அந்த காசுக்கு அப்படின்னு கூட கேட்டிருந்தோம் இல்லையா? ஸோ இது போல தான். ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரின் கரன்சி இல்லாதனால ஆயில், கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பண்டை மாற்று முறையில வந்து பார்த்தீங்கன்னா, பண்டமாற்று முறையில நம்ம குடுத்துறலாம். நீங்க எங்களுக்கு ஆயுதங்கள் குடுங்க அப்படிங்கிற டீலிங் வந்து சீனாக்கு அது ஓகேவா தான் இருந்தது. ஆனா சாங்ஷன் போட்டிருந்தாங்க. அந்த டைம்ல சீனா கிட்ட வந்து பண்ண பெருமளவு கப்பல் படையெல்லாம் இல்ல. அதான் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா இது பண்ணா அவங்களும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஜூன் 24 தானே வந்து சைலன்ட்டா ட்ரம்ப் அவர்கள் வந்து சாங்ஸ் எல்லாம் தூக்கிறேன். ஆயில வேணுங்கிற அளவுக்கு வாங்கிக்க சீனா அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால மேபி ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, சீனாவோட விமானங்கள் வாங்குறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. சீனாக்கும் பிரச்சனையே இருக்காது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில மேபி விமானங்கள ஈரானுக்கு குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ இந்த மிடில் ஈஸ்ட்ல பிரச்சனைகள் ஓஞ்சபாடு இல்ல. எல்லாம் ரெடி ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. பிரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா, மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகள அடிச்சுட்டாங்க. இதுக்கு முன்னாடி இது போல ஒரு விஷயம் நடக்கல. ஈரான் வந்து கத்தர் அடிப்பாங்க, ஈரான் வந்து சவுதி அடிப்பாங்க அப்படிங்கிறது போல ஒரு நிலைமை இல்ல. என்னைய தொட்டா தேவையில்லாம என்கிட்ட வந்து தொட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குலாம் அத்தன பேத்த அடிச்சிருவேன். நீங்க இடம் குடுக்குறீங்கல்ல, ஸோ அதனால உங்க பேஸ தான் அடிப்பேன் அப்படிங்கிறது போல பண்ணா, அங்க இருக்கக்கூடிய அமெரிக்கா பேஸ குறி வச்சு அடிக்கிறாங்க. இது நடக்காது. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் போவாங்க அப்படிங்கிறது போல யோசிச்சிருக்காங்க. ஏன்னா, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈரானுக்கு அகைன்ஸ்டா போர் தொடுக்கிற மாரியான சூழல் உண்டாயிரும். ஸோ அப்படி உண்டாச்சுன்னா, ஈரானுக்கு அது மேலும் சிக்கல் தானே. அமெரிக்கா, இஸ்ரேலு, சவுதி, ஜோர்டனு, யுஏஇ, பஹ்ரைன், கத்தர்ன்னு ஒரு மாபெரும் படைய ஈரான்ற ஒரு நாட்டுக்கு எகென்ஸ்டா வந்துரும்ல. அதுதான் வேணும். பல நாடுகள் இங்கேயே வச்சு முடிச்சுருவாங்க. அது நார்த் கொரியாலாம் அங்கேயே நிப்பாட்டு அந்த பீஸ நான் வந்துடுறேன் அப்படிங்கிறது போல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. பலரும் வந்துருவாங்க. ஆல்ரெடி அணு ஆயுதம் குடுக்குறேன் அப்படிங்கிறது போல இங்க வந்தா அங்க போனாங்கன்னு வச்சுக்கங்க, எப்படி சவுத் கொரியா, நார்த் கொரியாக்கு ரெடி பண்ணுவாங்க. அங்க குண்டு விழுந்ததுன்னா அவங்க நாட்டுல ஏகப்பட்ட இழப்புகள் ஏற்படும். ஈரான்லயே வச்சு முடிச்சுக்கிட்டோம்னா, அங்கேயே வச்சு கட்டங்கட்டு முடிச்சிடலாம் நாங்க வந்துடுறோம் அப்படிங்கிற போல பல நாடுகளும் கிளம்பி போவாங்க அப்படின்னு மாற்று கருத்துல. ஸோ இது போல ஒரு விஷயத்தினால ஜியோ பாலிடிக்ஸ்ல என்னைய நீ தோட்டுட்ட, நீ என்னைய வந்து பண்ணணும்னு நினைக்கிற. ஸோ அதனால நான் உன்னை சும்மா விட மாட்டேன். பார்த்துக்கலாம், ஆன வரைக்கும் பார்த்துக்கலாம். எல்லாரும் அழியலாம் அப்படிங்கிறது போல அவங்க தரப்பு வந்து முடிவு எடுக்கிறாங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது போல டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை தான் இருக்கு. ஈரான் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு இந்த கத்தர் நாடுகள்லாம் இப்ப வரைக்கும் கண்டனங்கள் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸ்மூத்தா அவங்களுக்குள்ள ரிலேஷன் ஏற்படுத்தலாம். பட் இஸ்ரேல் என்ன முடிவு எடுக்க போறாங்க? இந்த ஆபிரகாம் அக்காட்ஸ முடிவு பண்ணிட்டு, இஸ்ரேல் எது, பாலஸ்தீன் எது அப்படிங்கிற முடிவுகள் வரும். இல்ல இருக்குமா, இருக்காதான்ற முடிவுகள் ஃபைனலா வரும்போது, மிக பெருமளவுல பிரச்சனை வெடிக்கும் அப்படிங்கிற பல அனலிஸ்ட் வந்து கருத்து கணிப்பு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுபோல இதெல்லாம் பேச்சுவார்த்தை முடிச்சுட்டாங்கன்னா பரவால்ல. இல்லன்னா சிக்கல் தான். ஸோ இப்படி இருக்கும்போது இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டரான பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெரும் அழுத்தங்கள் இருக்கு. அதுக்கான காரணம் கிரிமினல் குற்றம். அந்த நாட்டுல வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினல் குற்றம்னு சொல்ல முடியாது. அது வெளிய போட்டுக்கலாம். அந்த நாட்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ
ஊழல் பண்ணிட்டாரு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா குற்றங்கள் இருக்கு. ஸோ அதனால விசாரிக்கிறதுக்காக வர சொல்லிக்கிறாங்க. கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறது போல அதுக்கு நெத்தனியாகு அவர்கள் 2 வாரம் வாய்தா கொடுங்க அப்படிங்கிற கேட்டுக்கிறாரு. அப்படிலாம் உனக்கு தர முடியாதுப்பா. நீ வந்து என்ன ஏதுங்க சொல்லிட்டு போயிரு. இங்க தான் இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய கோர்ட்லாம் ரெடியா இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் பல விஷயங்கள் இருக்கு. ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் சட்ட திட்டங்கள்லாம் மாத்தினதுனால கூட கோர்ட்லாம் கொஞ்சம் காண்டா இருக்கலாம். அது வேற கதை. ஆனா என்ன காரணத்தினால வாய்தா கேட்கிறேன்னா, ஏங்க இன்டர்நேஷனல் சூழ்நிலை ரொம்ப சிக்கலா இருக்குதுங்க. அதனால இப்போதைக்கு வர முடியாது. 2 வாரம் டைம் குடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதெல்லாம் முடியாதுப்பா. நீ வந்து பதில சொல்லிட்டு போ. எங்க வேணா பண்ணு. என்ன வேணா செஞ்சுக்க. என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவால்ல. வந்து கோர்ட்ல ஒரு ரிட் வந்து பார்த்து பதில சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நெத்தன்யாகு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிலிமினரி டாக்ஸ் வெள்ளை மாளிகையில ட்ரம்ப் அவர்களோட பேசுறதுக்கு இருக்காரு. இந்த காசா, இஸ்ரேல் இந்த பிரச்சனைய வந்து பார்த்தீங்கன்னா, முடிவுக்கு கொண்டு வரதுக்கான முதல் கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு கூட சொல்றாங்க. ஸோ ஒருவேளை இது வந்து பிரச்சனை ரெடி ஆகுது அப்படின்னா, பேசி ஒரு முடிவுக்கு வராங்கன்னா, அதை அமல்படுத்தும் போது தான் இந்த ரீஜியன்ல மிக பெரும் அளவுல பிரளயம் வெடிக்கும் அப்படின்னு கூட சொல்லப்பட்டது. ஸோ மிடில் ஈஸ்ட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூரோப். இந்த யூரோப்லயும் மிக பெரும் அளவுல பிரச்சனைகள் வந்துருச்சு. இப்போ ஈரான்ல வந்து பார்த்தீங்கன்னா, நியூக்ளியர் ஃபெசிலிட்டி மேல அடிச்ச மாரி, ஜெலன்ஸ்கி அவர்கள் இங்க இருக்கக்கூடிய ஜாப்ரோசியா பவர் பிளான்ட் அடிச்சிடலாமா அப்படிங்கிறதுல ஒரு 400 மீட்டர் தான் டிஸ்டன்ஸ் ஆமா. அங்க இருக்கக்கூடிய ஜாப்ரோசேசியா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டோட ஸ்டாஃப் மேல அட்டாக் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் கிடையாது. இது தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இது என்னன்னா 400 மீட்டர் தான். அந்த பவர் பிளான்ட்டுக்கும் அந்த தாக்குதல் நடந்த இடத்துக்கும் 400 மீட்டர் தான். இது மிக பெரும் சிக்கலை ஏற்படுத்தணும். ஏன்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் யூரோப்லயே. அதை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து உக்ரைன் தரப்பு வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்த அப்படின்ற கண்டனங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் மார்ச் 2022 இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட தான் இருக்கு. பிப்ரவரி மாசம் உள்ள வந்தாங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல கிரீமியா பயிர்ந்து மேரியாரம் அந்த எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைம்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 2022 நியூக்ளியர் பவர் பிளான்ட்ங்கிறது ரஷ்யாவோட கட்டுப்பாடுக்குள்ள தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஐஏஏ டைரக்டர் இருக்கிறார்ல ரஃபேல் கிராசி அவர்கள். ஸோ அவரும் பல தடவை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டார். ஏங்க இது மாதிரி அட்டாக் பண்றீங்க? இது போல பண்ணாதீங்க. இன்ஸ்பெக்ஷன் வந்து ரஷ்யால இருந்து வந்தாங்க. இதுக்கு முன்னாடி உக்ரைனுக்கு வந்துட்டு உக்ரைன்ல இருந்து ரஷ்யா கிட்ட கேட்டு வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போவாங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா ரஷ்யால இருந்தே வந்து பண்ணா வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த ஐஏஏ இன்ஸ்பெக்ஷன் வரும்போது இதுக்கு பக்கத்து கார்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது போல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்து, அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒத்துக்கவே முடியாது. அது இந்த ஜாப்ரோசியா பவர் பிளான்ட்ங்கிறது ஏகப்பட்ட சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இது மேல கைய வைக்காதீங்க அப்படிங்கிறது போல வந்து பண்ணா மிரட்டல்கள் இவர்கிட்ட இருந்தே வந்தது. அதுக்கான காரணம் துருக்கி. 2வது ரொமேனியா, பல்கேரியா. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லா கருங்கடல் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் லீக் ஆச்சுன்னா மிகப்பெரும் அளவில் சிக்கலாயிரும். இது போல வேலைகள் செய்யாதீங்க அப்படிங்கிற போல உக்ரைனுக்கு பயங்கரமான கண்டனங்கள் பல நாடுகள் கிட்ட இருந்து போயிருக்கு. இருந்தாலும் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல ஒரு முடிவு எடுக்கிறாரு. மிரட்டுறாரா? இங்க பாரு நான் சொல்றபடி கேளு. இதை விட்டுட்டு வெளியே போயிருங்க. இந்த பகுதியில எனக்கு தான் வேணும் அப்படிங்கிற அவரு அழுத்த நிறுத்தமா இருக்காரு. ஒண்ணு எனக்கு கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்க வேணும் அப்படிங்கிற செஞ்சிருவாரா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா இது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். ஸோ ரஷ்யா எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதே உக்ரைன் அதே பாக்குமேக் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா கான்வாய் ரஷ்யாவோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அதிக அளவுல வராங்க, அதிக அளவுல ஆயுதங்கள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? ஃப்ரண்ட் லைன்ல அதிக அளவுல குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது போல ஒரு கான்வாய் வந்துட்டு இருக்கிறத தெரிஞ்சிருக்காங்க. உக்ரைனோட ஒரு ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தாக்குதல் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு ரஷ்யா தப்பு தான் டவுன் பண்ணிட்டாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா அதிக அளவுல வீரர்கள் இப்போ ஜாப்ரோசியா பகுதி, இந்த கெர்சன் பகுதி, இந்த பகுதியெல்லாம் ரீடிப்ளை ஆயிட்டு இருக்காங்க. ரயில்வே லைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடியில இந்த பகுதியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும்னா கிரீமியா பிரிட்ஜை நம்பி இருக்கணும். ஆனா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே லைன்ஸே வந்து பாத்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ரஷ்யா தரப்பு வந்து பில்டு பண்ணி வச்சிருக்காங்க. அதிக அளவுல ஆயுதங்கள் சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யானால பண்ண முடியும். இதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லியிருந்தாரு. என்னால அந்த தண்டவாளத்தை கூட ஒரு இன்ச்லையும் தகர்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, மேபி காட்டியிருக்கலாங்க. ஆனா ரஷ்யானால சப்ளை பண்ண முடியும். இதுக்கு மேல கிரீமியாக்கு பிரச்சனையா இருந்தாலும் சிக்கல் இருக்காது அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய ஹைலைட். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எப்படி உக்ரைன் இது எல்லாத்தையும் சமாளிச்சு இந்த பகுதியெல்லாம் மீட்டெடுப்பாங்களா, என்ன நடக்கும்ன்றது பார்த்தலாம். இப்போ அடுத்த மிக பெரும் பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறது எஸ்தோனியா. ஏன்னா எஸ்தோனியாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ஹனோ பெவ்கோர் அவர்கள் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா, நேட்டோவோட ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பால்டிக் ஏர் ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும், ஹோஸ்ட் பண்ணுவோம் எங்க நாட்டுல அப்படின்னு கூட சொல்லிக்கிறாங்க. அதுவும் நியூக்ளியர் கேப்பபிள் ஜெட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சுனாலும் டிப்ளாய் பண்ணுவோம், நாங்க ஹோஸ்ட் பண்ணுவோம், வந்து எங்க நாட்டுல வந்து எட்டி பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற கூப்பிடுவோம் அப்படிங்கிறது போல எஸ்தோனியா தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு கடுமையான கண்டனங்கள், பயங்கரமான ரெட் கார்ட்ஸ் எடுத்து
ஒரு கூட நின்று எடுத்து அப்படியே வீசி அனுப்பிச்சிருக்காங்க ரஷ்ய தரப்பு அந்த மாதிரி. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கண்டனங்கள்லாம் எந்த அளவுக்கு அப்படிங்கிற அளவுகோல இந்த ரெட் கார்டு வச்சு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு கூட நேரம் ரெட் கார்டு எடுத்து எஸ்டோனியாவுக்கு ரஷ்ய தரப்பு வந்து காட்டியிருக்காங்க. ஏன்னா இவங்க நியூக்ளியர் கேப்பபிள் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறதோட சொல்றாங்கன்னா என்ன F-35வா? F-35 வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொண்டு வந்து ரஷ்யா பார்டர்ல கொண்டு வந்து நீங்க எஸ்டோனியால கொண்டு வந்து பறந்து காமிச்சிட்டு போயிட்டு இருப்பீங்களா? இது மிகப்பெரிய அளவுல த்ரெட். ஏன்னா அணு ஆயுதத்தை எடுத்துட்டு வரக்கூடிய F-35 வந்து பார்டர் பகுதியில் டிப்ளாய் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இரு தரப்புலயும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கலேஷன், அதாவது இந்த பார்டர்ல இருக்கக்கூடிய நாடுகள் எஸ்கலேஷன் அதிகப்படுத்துறதுக்கான வேலைகள் இறங்குறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த இடத்துல டிஎஸ்கலேட் ஆகுது, ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது செய்ய போறாரா என்ன இதுங்கெல்லாம் பார்த்தலாம். அடுத்தது யூகே. இத்தனை நாளா வந்து பாத்தீங்கன்னா யூகேல அசைலம் கேட்டாங்கன்னா, அதாவது எங்க நாட்டுல இப்படி ஆகி போச்சுங்க, கொஞ்ச நாளைக்கு இருந்துக்கிறவங்க உங்க நாட்டுல அப்படிங்கிற சொன்னாங்க அப்படின்னா, உக்ரைனியன்ஸா இருந்தாங்கன்னா அசைலம் கொடுத்துருந்தாங்க, அங்க இருந்துக்கலாம். ஸோ 18 மாசம் விசா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப என்ன ஆகுது அப்படின்னா யாருக்குமே அசைலம் தரமாட்டாங்களா, முதல்ல உங்க வீட்டுக்கு போய் சேருங்க, எல்லாம் சேஃபா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற துரத்தி விடுறதுக்கான வேலையில இறங்கி இருக்காங்களாம். இதுக்கு பின்னாடி 2 காரணம் இருக்கு. ஆள் பற்றாக்குறை யுக்ரைன்ல இருக்கு, வளைச்சு வளைச்சு பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது போல யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகள், உக்ரைனோட நபர்கள், பிரிட்டன்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் அனுப்புறாங்க அப்படின்னா உக்ரைனுக்கு ஆளும் கிடைக்கும். ஸோ ஆளும் கிடைச்சாங்கன்னா அவங்க இன்னும் பாதுகாத்துக்கலாம் இல்லையா. ஸோ இது போல வேலைகள்னால அசைலமா மறுக்கப்படுதா அப்படின்ற கேள்விகள் வருது. இது மிகப்பெரும் அளவுல தலைவலியையும் பதட்டத்தையும் கோபங்களையும் அங்க இருக்கக்கூடிய உக்ரைன் வாசிகளுக்கு ஏற்படுத்துது அப்படிங்கிற செய்திகள் வருது. அடுத்து அப்படியே நம்ம ஏசியா கிட்ட வந்துடலாம். அடடடடா, இந்த ஏசியால இந்த கம்போடியா தாய்லாந்து பிரச்சனை ஆரம்பிச்சது ரொம்ப மோசமான பிரச்சனையா மாறிடும் போல தெரியுதே. நம்ம கொலையாடி சண்டையோட ரொம்ப மோசமா ஆயிருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா ஹுன்சென் அவர்கள் கரண்டா வந்து பாத்தீங்கன்னா கம்போடியாவோட செனட்டோட பிரசிடென்டா இருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் பிரைம் மினிஸ்டரா இருந்திருந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அவரோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் சொல்றேன், எப்படி பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டும் பாருங்களேன். அதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். எங்களுக்கெல்லாம் வந்து அன்இன்டெலிஜென்ஸ் சொல்லிக்கிறாரு. அதாவது கம்போடியாலாம் வந்து பாத்தீங்கன்னா மூளை இல்லாதவங்க நினைச்சுக்காதீங்க, புரியுதா? உங்களோட பாலிடிக்ஸ் எல்லாம் என்ன ஏதுங்கிறதுல எங்களுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இந்த பார்மர் தாய்லாந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரே இந்த தாக்ஷின் அவர்கள், அவர் யாரு தெரியுமா? பாம்புங்க. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி பாம்பு மாதிரி செயல்படுவார். நான் கொஞ்சம் இதா சொல்றேன், கொஞ்சம் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப கண்ட்ரோல்டா தான் பேசுறேன், ஏன்னா பேசும்போது சிரிக்கூடாதுன்னு வேற சொல்லுவீங்க. ஸோ அதனால சொல்ல வரேன். அடுத்து எங்களுக்கும் தாய்லாந்துக்கும் இருக்கக்கூடிய உறவு ரொம்ப நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. அதுவும் இப்ப கரண்டா ஒருத்தங்க பிரைம் மினிஸ்டர்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்களே, பாங்குதங்குதுரை அவர்கள். அவங்க எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அப்பத்துல இருந்து ஆரம்பிச்சதுங்க, தெரியுமா? அது மட்டும் இல்ல, இந்த பாங்காந்திரே அவர்கள் இருக்காங்களே கரண்டான பிரைம் மினிஸ்டர், ரொம்ப வீக். எல்லா பிரச்சனைக்கும் உறவுகள் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு சீரழிஞ்சதுக்கு காரணமே இரு நாடுகளுக்கும் அவங்கதான் காரணம். இரு நாடுகளுக்குள்ள பிரச்சனைனா அதுக்கு காரணமே அவங்கதான். அது மட்டும் இல்ல, இந்த முன்னாள் பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாரே தாஸ்கின் அவர்கள், அவரு அதே நம்ம எப்படி சொல்றதுன்னா, கோர்ட்ல வர சொன்னாங்கன்னா நெஞ்சு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா அவர் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நடக்க இருந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அது வந்து அவாய்ட் பண்ணிட்டார். அதனால இந்த தாஸ்கின் அவர்கள் இருக்கிறாருல, அவரு கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்து ஜகா வாங்கின நபர் தானே நீங்க. நீங்க உங்களோட ஊழல்லாம் எந்த அளவுக்குன்றது உலகம் அறிஞ்ச உண்மை. கொலாயடி சண்டை லிட்டரா கொஞ்சம் டீசெண்டா பேசிட்டு இருக்கிறேன், நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, இப்ப வரக்கூடிய புது நபர் தாய்லாண்டோட பிரைம் மினிஸ்டர் புதுசா வராங்களே, யாரு வேணா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும், வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீர்ப்பாங்க. அதுவும் குறிப்பா எங்களோட தீர்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இருக்கேன். ஏன்னா இப்ப கரண்டா இருக்குல்ல கவர்மெண்ட், அவங்களுக்கு எல்லாம் எந்த ஒரு பவரும் இல்ல. இந்த போதுமான அளவுக்கு பவரே கிடையாது. எந்த ஒரு டிசிஷனையும் தீர்மானமா எடுக்க முடியாது. அவங்களால எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கவும் முடியாது. இந்த பார்டர் டிஸ்பியூட்ல தீர்க்கறதுக்கு அவங்களுக்கு எல்லாம் லைக் இல்ல அப்படிங்கிற வந்து அவர் தனி ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தாய்லாந்தோட மக்கள் எல்லாம் இருக்கிறீங்களே, எங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். கடமை பற்றிருக்கிறீங்க, எங்களுக்கு நீங்க கடன் பற்றிருக்கிறீங்க, நன்றி உணர்வோட இருக்கணும். ஸோ எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேஷண்ட்லாம் லூஸ் ஆகுது தெரியுமா? ரொம்ப அதாவது இங்க பாருங்க, எங்க கிட்ட ஆயுதம் இருக்கு. அதாவது ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணி கிராஜுவலா ஹை பிச்சில் போய் கடைசி பாயிண்ட்ல எப்படி முடிக்கிறாரு அப்படின்னா, இந்த ஹங்சென் அவர்கள், இந்த கம்போடியாவோட பிரசிடென்ட், செனட்டோட பிரசிடென்டா இருக்கிறாரு இல்லையா,
எங்க கிட்ட பேங்காக்கு வரக்கூடிய ஆயுதங்கள் கையில இருக்கு, ஞாபகம் வச்சுக்குங்க, புரியுதா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மிரட்டிக்கிறாங்க. அது சின்ன லோவா ஆரம்பிச்சு இந்த அளவுக்கு வந்து சண்டை நிக்குதே, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா மாறி மாறி வந்து பண்ண ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஃபயர் ஆயிட்டு இருக்கு. எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியலையே உங்களோட கேள்வி இருக்கு. எது எப்படியோ ஓரளவுக்கான தகவல்கள் வந்து பண்ணி இந்த பையில நம்ம பார்த்திருப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தாய்லாந்து கம்போடியா பிரச்சனை என்ன மாதிரியா முடிவுக்கு வரும்? இது எப்படி இந்தியா பாகிஸ்தான் இஸ்ரேல் ஈரான் மாதிரி அதுவும் வந்து பாத்தீங்கன்னா முட்டிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.